என் செல்ல பிள்ளையே, உன் வாழ்க்கையில் வரும் துயரத்திற்கு இன்றோடு கடைசி நாள். புரியவில்லையா? உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை துயரங்களையும் விலக்கிவிட்டேன். இனி நல்லதுதான் நடக்கும். கவலைப்படாமல் நிம்மதியாக இரு. நீ கேட்பதை நான் தரும் நேரம் வந்துவிட்டது. நம்பிக்கை இழக்காதே. எல்லாம் நன்மைக்கே. தடங்களுக்கு என்றும் வருந்தாதே. அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும். நம்பிக்கையோடு செயல்படு. இந்நிலை கூடிய விரைவில் மாறும் என் தங்கமே. அனைத்தையும் உனக்கு சாதகமாக உன் சாயப்பா நான் மாற்றுவேன். என் பிள்ளையே, உனக்குள் இருக்கும் மனக்குழப்பத்தை உணர்ந்தேன். அதற்கு நீ தீர்வை தேடுகிறாய். அந்த தீர்வை நான் தருவேன். என்னை சரணடைந்த உன்னை கவலைப்பட செய்த விஷயங்களிலிருந்து நான் மீட்பேன். தைரியமாக இரு. உனக்கு துணையாக நான் எப்போதும் வருவேன். நீ யார் என்பதை மீண்டும் அனைவருக்கும் புரிய வைப்பேன். சின்ன சின்ன குழப்பங்கள் வரும். ஆனாலும் உன்னை நான் மீட்டு நீ செல்ல வேண்டிய சரியான வழியில் உன்னை செல்ல நான் துணை செய்வேன். உன்னுடைய பாரங்களை என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்து விடு. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன். வருத்தப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இரு. கர்ம வினையை இப்போது நீ அனுபவித்து வருகிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள், அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உனது வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றியமைப்பது எனது பொறுப்பு. உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது என் தங்கமே. அந்த தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவும் நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உனது நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு. தன்னம்பிக்கையை இழந்து விடாதே. உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்போடு அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது. சாய் இருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாகப் போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில். அதை என்னோடு சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்போடு இந்த சாயியின் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலைத்தோங்கும். எவன் அகங்காரத்தை அழித்துவிட்டு நன்றி நிறைந்த மனதோடு என் மீது தன் பாரத்தை போடுகிறானோ அவனுடைய படகு கரை சேர்ந்துவிடும். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். இன்று வியாழக்கிழமை மாலை 6 மணிக்கு கூட்டு பிரார்த்தனை இருக்குது. உங்களுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளையும் சொல்லுங்கள். நாம் சேர்ந்து செய்யக்கூடிய இந்த கூட்டு பிரார்த்தனையின் வழியாக ஒவ்வொரு கோரிக்கைகளும் சாயப்பாவின் செவிகளுக்கு சென்று சேரும். கூடிய விரைவில் நிறைவேறவும் செய்யும்.